மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே நகரத்திலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகான மலை நகரம்தான் லவாசா. மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் பசுமை சூழ்ந்த பள்ளத்தாக்குகள், மலைகள், ஏரிகள் ஆகியவற்றுக்கிடையே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமிடப்பட்ட நகரம் இது. லவாசாவை பலர் இந்தியாவின் இத்தாலி என்று அழைப்பதற்கு காரணம், இத்தாலிய நகரங்களைப் போல இங்கிருக்கும் வண்ணமயமான கட்டிடங்கள், சுத்தமான சாலைகள் மற்றும் அமைதியான சூழலாகும். லவாசா நகரம் முழுக்க மனிதனால் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டது. இந்த நகரத்தின் வடிவமைப்பு இத்தாலியின் போர்டோஃபினோ என்ற நகரத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டுள்ளது. ஏரி கரையில் அமைந்த வீடுகள், கஃபேக்கள், உணவகங்கள் மற்றும் நடைபாதைகள் அனைத்தும் ஐரோப்பிய தோற்றத்தை தருகின்றன. குறிப்பாக மாலை நேரங்களில் ஏரி கரையில் நடைபோடும்போது வெளிநாட்டில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். இயற்கை அழகில் லவாசா மிகவும் சிறப்பானது. மழை காலங்களில் மலைகள் முழுவதும் பச்சை நிறமாக மாறி மேகங்கள் மலை சிகரங்களை தழுவி கொண்டு செல்லும் காட்சி கண்களை கவரும். குளிர்ச்சியான காலநிலை காரணமாக கோடை காலத்திலும் லவாசா ஒரு இனிய சுற்றுலா தலமாக உள்ளது. நகரத்தின் நடுவே உள்ள வாரஸ்கான் ஏரி லவாசாவின் அழகை மேலும் அதிகரிக்கிறது. சுற்றுலா பயணிகளுக்காக லவாசாவில் பல செயல்பாடுகள் உள்ளன. படகு சவாரி, மலையேற்றம், சைக்கிள் சவாரி, ட்ரெக்கிங் போன்றவை இங்கு மிகவும் பிரபலமானவை. அதே நேரத்தில் அமைதியை விரும்புவோருக்கு ஏரிக்கரையில் அமர்ந்து இயற்கையை ரசிப்பதும் ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். சிறு கடைகள், கஃபேக்கள் மற்றும் உணவகங்களில் மகாராஷ்டிரா உணவுகளும் மேற்கத்திய உணவுகளும் கிடைக்கின்றன. லவாசா ஒரு முழுமையாக வளர்ந்த நகரமாக உருவாக வேண்டும் என்ற கனவுடன் தொடங்கப்பட்டது. ஆனால் பல காரணங்களால் அதன் வளர்ச்சி மந்தமாகியுள்ளது. இருப்பினும் இன்றும் லவாசா ஒரு அழகான சுற்றுலா தலமாக பலரை ஈர்க்கிறது. நகர வாழ்க்கையின் சத்தம் மற்றும் அவசரத்திலிருந்து விலகி அமைதி, இயற்கை மற்றும் அழகை ஒரு சேர அனுபவிக்க விரும்புவோருக்கு லவாசா ஒரு சிறந்த இடமாக உள்ளது. லவாசா நகரம் இயற்கையும் மனிதனின் திட்டமிடலும் சேர்ந்த ஒரு அழகான மலைநகரமாகும். இந்தியாவின் இத்தாலி என்ற பெயருக்கு ஏற்ற வகையில் இது தனது தனித்துவமான தோற்றத்தாலும் அமைதியான சூழலாலும் நினைவில் நிற்கும் ஒரு அழகான இடமாக விளங்குகிறது. 2010ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் சுற்றுச்சூழல் சட்ட மீறல்களை காரணம் காட்டி லவாசா நகரின் கட்டுமானத்தை நிறுத்தியது. பின்னர் 2011ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் அந்த உத்தரவு நீக்கப்பட்டது. அதிலிருந்து தொடர்ந்து வரும் சட்ட சிக்கல்கள் மற்றும் நிதி சிக்கல்கள் ஆகியவற்றின் காரணமாக லவாசா நகரின் கட்டுமானத்தின் வேகம் மந்தமாகியுள்ளது.